கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எல்லா ஜெபநேர குடும்பத்தாருக்கும் அன்பின் வாழ்த்துகள். எல்லாரும் அப்படியே கண்களை மூடி 2 நிமிஷம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. இந்த புதிய நாளை காண செய்தாரே, உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதித்திருக்கிறாரே, இவ்வளோ தூரம் நடத்தி வந்திருக்கிறாரே, உங்கள் பிள்ளைகளை காப்பாற்றி இருக்கிறாரே, எத்தனை சாட்சிகளை அவர் நமக்கு தந்திருக்கிறார், எத்தனை அற்புதங்களை செய்திருக்கிறார். இந்த புதிய நாளிலும் அவருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த நாள் அவருடைய நாளாக மாறட்டும். அவர் நம்மளை ஆதரிக்கிற நாளாக, நம்ம கூட இருக்கிறத உணர்கிற நாளாக, நம்மளை ஆசீர்வதிக்கிற நாளாக இந்த நாள் அமைவதாக. கர்த்தர் தாமே நம்மளை பலப்படுத்துவாராக. ஹல்லேலூயா. தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். இந்த அருமையான நாளில் கர்த்தர் நம்மளோடு பேசுகிற வார்த்தை தான் நீதிமொழிகள் 3:5-6. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். அருமையான ஃபென்டாஸ்டிக்கான வார்த்தை. நம்ம சுய புத்தின்னு ஒன்று இருக்குது தேவச்சனமே. எல்லாருக்கும் அதை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். இதை ஏன் கொடுத்துருக்காருன்னா, நம்மளை ஆண்டவர் ரோபோட்டாக படைக்கவில்லை. ரோபோட்னா மெஷின். அந்த ஒரு மெஷினை போல் அவர் படைக்கலை. எல்லா நேரமும் அவர் நமக்கு சொல்லி நம்ம செய்யணும்னு ஒரு கட்டாயம் இல்லை. நம்ம வீட்டுக்கு நம்ம போகிறோம், நம்ம சபைக்கு போகிறோம், வீட்டுக்கு போகிறோம், காய்கறி வாங்குறதுக்கு மார்க்கெட் போகிறோம், எல்லாத்துக்குமே நமக்கு இந்த மூளை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். ரோடு எங்கே இருக்குதுன்னு தெரியுது. என்ன சமையல் பண்ணணும், சாம்பார் எப்படி பண்ணணும்னு படிச்சிட்டிங்கன்னா அது உங்களுக்கு அப்படியே மனப்பாடம் ஆயிடுது. என்ன தான் படிப்பில் மக்கா இருந்தாலும் சமையல் செய்கிறதுல எந்த பொம்பளையிலாவது மக்கா இருக்கிறாங்களா? படித்து அவங்க பழகிடுறாங்க. ஆனால் படிக்க வைத்தா இன்றைக்கி படிக்க தெரியாதவங்க கூட, ஆதிவாசிகள் கூட இன்றைக்கி சமையல் பண்ணி சாப்பிட்றாங்க. அப்படின்னா இந்த திறன், இந்த மூளை கர்த்தர் கொடுத்தது காரணம், அவர் நம்மளை ரோபோட்டாக படைக்காமல் அருமையாக படைச்சிருக்கிறார். அதனால தான் இந்த அருமையான படைப்பு அவ்வளோ அற்புதமான படைப்பு. ஆனால் கர்த்தருடைய விஷயம் வரும்பொழுது இந்த மூளை என்ன செய்யக்கூடாது? அந்த திட்டத்தை தடை பண்ண வரக்கூடாது. நீங்கள் போய்ட்டு, ஆண்டவரே இன்றைக்கி சாம்பார் செய்யட்டுமா, ஆண்டவரே நான் குளிக்கட்டுமா, நான் பல் துலக்கட்டுமா, ஆண்டவரே நான் பாத்ரூம் போட்டுமா, இப்படி நம்ம கேட்க முடியாது ஆண்டவர்கிட்ட. இதெல்லாம் நம்ம கேட்டுட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதெல்லாம் எளிமையாக செய்யலாம். ஆனால் கர்த்தருடைய வழிகள்னு வரும்பொழுது, நம்ம குடும்பத்தில் கர்த்தருக்கு ஏற்ற விஷயங்கள் வரும்பொழுது இந்த மூளை நம்மளை தடை பண்ணும். அது எந்த விஷயங்கள் நீங்கள் உணர்ந்து கொள்ளணும். ஒரு படிப்பாக இருக்கலாம், ஒரு ஃப்யூச்சர் சார்ந்த விஷயமாக இருக்கலாம், உங்கள் திருமணம் சார்ந்த விஷயமாக இருக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு லைஃப் சார்ந்த விஷயங்கள். இதில் ஒரு ஆபத்து ஆயிட்டுன்னா முற்றிலுமே ஆபத்தாயிரும். நீங்கள் தவறான ஒரு நபரை திருமணம் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு பிறகு ரொம்ப ஆபத்தாகும். அதனால் திருமணத்துக்கு முன்னாடியே நம்ம உஷாராக இருக்க வேண்டும். திருமண வயசில் உள்ள பிள்ளைகள் இருக்கிற பெற்றோர் ரொம்ப உஷாராக இருந்து தேவ சித்தமான்னு பார்க்க வேண்டும். அதனால தான் ஆண்டு சொல்கிறார், உன் சுய புத்தியின் மேல் சாயாமல். ஆபிரகாம் என்ற தேவ மனிதன் நமக்கு தெரியும், விசுவாசத்தின் தகப்பன். அவர் என்ன செஞ்சிட்டாரு? ஆகார் என்ற பெண்மணியை திருமணம் பண்ணிட்டார். அது தேவனுடைய சித்தம் இல்லை, அது சுய புத்தி. தேவ ஜனமே, நம்ம லைஃப்பில் சுய புத்தி அடிக்கடி தேவ சித்தத்தை காலவாரி விட்டுரும், தேவ சித்தத்தை தாமதப்படுத்தும், தேவ சித்தத்தை உபத்திரவப்படுத்தக்கூடிய ஒரு நபராக, ஒரு பொருளாக அது வந்துவிடும் நம்ம ஏதாவது தவறு செய்தால். அதனால தான் உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள்னு அவர் சொல்லுகிறார். அப்பொழுது உன் பாதையை அவர் செவ்வைப்படுத்துவார். தேவ ஜனங்களே, சுய புத்தி என்ன செய்யணும்? அந்த தொழிலை செய்வோமா, இந்த தொழிலை செய்வோமா, தப்பு கிடையாது. நீங்கள் நிறைய யோசிக்கிறது தப்புன்னு நான் சொல்லலை. எல்லாத்தையும் செஞ்சு பார்க்கணுன்னு சொல்கிறது தான் தப்பு. எல்லாத்தையும் செய்யும் பொழுது உங்களுக்கு நஷ்டம் உண்டாகும். தேவன் சொல்கிறத மட்டும் செஞ்சிங்கன்னா நீங்கள் தப்பிச்சிருவீங்க. எல்லாமே உங்கள் கண்ணு முன்னாடி தான் இருக்கும். ஒரு தொழில்னாலும் சரி, ஒரு படிப்புனாலும் சரி. நீங்கள் எல்லா படிப்பும் படிக்கணும்னு நினச்சா உங்களுக்கு தான் ஆபத்து. காலம் வீணாயிரும், உங்கள் கல்யாண வயசாயிரும், கல்யாண வயசை கூட தாண்டிடலாம். ஆனால் கர்த்தர் சொன்ன படிப்பை படிச்சிங்கன்னா அது என்றைக்குமே வேல்யூ. இதை நீங்கள் அறிந்து கொள்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். எதெல்லாம் நம்ம அறிந்து கொள்ள முயற்சி பண்ணலான்னா, ஃப்யூச்சரில் உள்ள விஷயங்கள், என்ன படிப்பு, என்ன நபரை திருமணம் பண்ண ஜெபிச்சு கண்டுபிடிக்கணும். எந்த ஊழியம் செய்ய நமக்கு என்ன அழைப்பு இருக்குது, எந்த நபரோடு இணைந்து இருக்க, எந்த இடத்துல குடியிருக்க, இதெல்லாம் கேட்கணும். மேஜரான விஷயம். ஏன்னா லோத்து குடியிருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா, லோத்தை சுற்றிலும் மோசமான பாவம் செய்கிற அந்த ஓரணை சேர்க்கை பாவிகள் அங்கே இருந்தாங்க. அப்போ தேவன்கிட்ட கேட்கணும். அழைக்கப்பட்ட நபராகிய ஆபிரகாமை விட்டு பிரிஞ்சு போனார். அது ஆபத்தாக மாறிட்டு. அப்போது நம்ம ஒரு இடம் பெயரும் பொழுது, இந்த வீட்டுக்கு போகலாமா, இந்த இடத்துல லேண்டை வாங்கலாமா, இந்த மாதிரி விஷயங்களை நம்ம ஆண்டர்கிட்ட கேட்கலாம். ஆனால் இன்றைக்கி பாருங்கள், சின்ன சின்ன விஷயத்தை கேட்கக்கூடாதுன்னு இந்த ஆண்டர் அறிவு தந்திருக்காரு. என்ன மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், நிறைய விஷயம் இருக்குது. நான் கடைக்கு போகலாமா வேண்டாமா, அது ஊழியர்கள் ஆவியில் வளர்ந்தவர்கள் இதெல்லாம் கேட்குறாங்க, ஆண்டர்கிட்ட கேட்குறாங்க. நான் கேட்கக்கூடாதுன்னு சொல்லலை. ஆனால் அறிவு இந்த வேலைகள் எல்லாம் ஆண்டர்கிட்ட கேட்காமலே செய்கிறதுக்கு ஆண்டர் கொடுத்துருக்கிறார்.
நம்ம ஞானமாக நடக்கிறதுக்கு தந்திருக்கிறார். நான் தண்ணி குடிக்கவா, தண்ணி குடிக்கக்கூடாதா, ஜூஸ் குடிக்கவா, வேண்டாமா, அதெல்லாம் நம்ம ஆண்டர்கிட்ட கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இதெல்லாம் உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் செய்யலாம். தவறாக தோன்றது வேண்டாம். ஆனால் கர்த்தருடைய சித்தம்னு வரும்பொழுது இந்த சிந்தனை, கர்த்தர் கொடுத்த இந்த அருமையான அறிவு, இந்த சுயம்னு சொல்லக்கூடிய இந்த புத்தி, இந்த சுய புத்தி கர்த்தருடைய சித்தத்தை தடுக்க விடக்கூடாதுன்னு இன்றைக்கி ஆண்டவர் ஆலோசனை சொல்லுகிறார். ஏன்னா இது நிறைய பிரச்சனைகளை உண்டாக்கிடும். அதனால தான் தேவ ஜனங்கள் சுய புத்தியின் மேல் சாயாமல் முழு இறுதியத்தோடு கர்த்தரில் நம்பிக்கையாக இருக்கணும். இப்போ இன்றைக்கி நீங்கள் கர்த்தர்கிட்ட நம்பிக்கையாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கர்த்தர் ஒரு வழியை திறப்பார். நிறைய விஷயம் நான் யோசித்துக்கிட்டே இருக்கிறேன் ஐயா, நிறைய விஷயங்களை நான் தலையிடுகிறேன். ஆண்டு சொல்லுகிறார், நிறைய விஷயம் வரதான் செய்யும். மனுஷனுடைய எண்ணம் திரளான ஜலத்தை போல் இருக்கும், புத்திமான் அதிலிருந்து மொண்டு எடுக்கிறான். அதனால் நிறைய விஷயங்கள் வரும். ஆனால் நீங்கள் சித்தமானதை எடுத்துக்கொள்ளுங்க. எது எப்போ தப்பாக மாறும்னா, நிறைய விஷயம் வரும்பொழுது அந்த நிறைய விஷயத்துலையும் தலையிட்டால் தான் தப்பு. நம்ம மனுஷனுக்கு அன்று யோசிக்கிற கெப்பாசிட்டி கொடுத்துருக்கிறார். எல்லா யோசனைகளும் வரதான் செய்யும். பிசாசு இயேசுவை சோதித்த பொழுது இயேசுக்கு ஒரு வேளை பிக்சர் வந்திருக்கலாம். அவர் சாப்பிட்ட அழகான மீன்கள், அவர் சாப்பிட்ட அழகான விஷயங்கள், உணர்வு வந்திருக்கலாம். கல்லை அப்பமாக மாற்றுன்னு சொல்லும்போது கல்லெல்லாம் அப்பம் மாதிரி காட்சியளிச்சிருக்கலாம். ஆனால் இயேசு அதை செய்யலை. காட்சி வந்துச்சு, ஆனால் தவறு செய்ய தன்னை விட்டு கொடுக்கல. தெய்வ ஜனங்களே, தவறான எண்ணங்கள் சிந்தனையில் வரலாம். அப்படி செஞ்சிடலாம், இப்படி செஞ்சிடலாம், இப்படி போயிடலாம், அப்படி போயிடலாம். ஆனால் அதற்கு இடம் கொடுக்குறது தான் தப்பு. ஆபிரகாம் 2வது ஒரு திருமணத்தை பண்ணது தான் தப்பு. திருமணம் பண்ணலாமா, ஒரு பிள்ளை வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு ஒரு யோசனை வந்தது அவர் தப்புன்னு சொல்லலை. அந்த யோசனையை நிறைவேற்றினது. இன்றைக்கி நிறைய பேர் சுய என்ன சொல்லுதோ உடனே செஞ்சுருவாங்க. சண்டை போடுன்னு சொன்னால் உடனே போய் போட்டுருவாங்க. மனசு சொல்லும் இன்றைக்கி போய் 2 வார்த்தை கேளுனா உடனே போய் அதை செய்வாங்க. கொஞ்சம் பொறுமையாக இருந்து ஆண்டர்கிட்ட கேட்டு அந்த மன்னிக்கிற சுபாவம், அந்த விஷயம் இல்லாததுனால நிறைய போராட்டத்தை நீ அனுபவிக்கிறாங்க. அதனால தான் ஆண்டவர் நம்மளை பார்த்து அழகாக பேசுகிறார். உங்கள் சுயத்தை மாற்றிட்டு கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்க. எல்லாரும் அப்படி செபிப்போமா? ஆண்டவரே, என் சுயம் முந்தி கொள்ளாதபடி, என் மாம்சம் முந்தாதபடி என்னை காத்துக்கொள்ளுங்கள் ஜெபிங்க. ஆண்டோடைய சித்தத்தை தடை பண்ணுகிற இந்த மாம்ச சுபாவம் என்னில் இருந்து மறையட்டுன்னு சொல்லுங்கள். என் குடும்பத்தில் இருந்து மறையட்டும். இந்த மாம்ச எண்ணமாகிய பிசாசுக்கு தீனி போடுகிற, மண்ணை சாப்பிடுகிற அந்த பாம்பு இந்த மண்ணான மாம்ச எண்ணங்களை அவன் என்ஜாய் பண்ணுறதுக்கு, அவன் அதில் உல்லாசமாக இருக்கிறதுக்கு அவன் என் கிட்ட வரக்கூடாதாப்பான்னு ஜெபிங்க. என்னை சுற்றிலும் அக்கினி இருக்கட்டும் ஜெபிங்க. என்னை சுற்றிலும் ஆவியானுடைய வல்லமை இருக்கட்டும் ஜெபிங்க. பரிசுத்த ஆவியின் அக்கினி ஒவ்வொரு பேரை சுற்றி இருப்பதாக. மாம்ச எண்ணங்கள் எல்லாம் தடைபட்டு போவதாக. தேவ சித்தம் நிறைவேறுவதாக. ஒவ்வொரு ஜனங்களையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. இந்த நாளில் சிறப்பான காரியங்கள் செய்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. கூட இருங்க. பயந்து கொண்டு இருக்கிறவங்களோடு தகப்பன் நான் கூட இருக்கிறேன்னு சொல்லி ஆசீர்வதிங்கப்பா. நீங்கள் பெருக பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. எல்லா ஜபநேர குடும்பத்தாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். புதிதாக இணைந்தவங்க இன்று இரவு 9 மணி அளவில் ஸ்பிரிச்சுவல் WF என்ற சேனல் நம்ம வைத்திருக்கிறோம். அந்த சேனலில் நல்ல ஒரு ஆவிக்குரிய பதிவு நாங்கள் போட உள்ளோம். இணைந்து கொள்ளுங்கள். அநேக ஆவிக்குரிய பதிவு, ஆவிக்குரிய ரகசியங்கள், சொப்பனங்களை குறித்து, ஜபத்தை குறித்து அநேக காரியங்கள் நம்ம தியானித்து கொண்டு இருக்கிறோம். அதில் இணைந்து கொள்ளுங்கள். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இன்னும் முன்னேறதுக்கு உதவியாக இருக்கும். நல்ல ஒரு பைபிள் கிளாஸ் மாதிரி உங்களுக்காக 2 நாள் கிளாஸ் அதில் நடக்கப்படுகிறது. அந்த ஆவிக்குரிய கிளாஸில் நீங்கள் இணைஞ்சு கொள்ளுங்கள். நீங்கள் பைபிள் காலேஜ் எதுவும் படிக்க வாய்ப்பு இல்லாட்டியும் இதில் நீங்கள் படிக்கும் பொழுது அதுக்கு ஏற்ற அதிலும் அதிகமான நல்ல ஆவிக்குரிய விஷயங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். முழுக்க அது ஆவிக்குரிய விஷயம். அது உங்களுக்கு ரொம்ப பிரோஜனமாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.